நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி இன்னைக்கு ஜி5ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஷோபின் ஷாகிரும் நவ்யா நாயர் நடிச்சு வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மலையாள மூவியான பாதி ராத்திரி. நவ்யாவும் ஷோபினும் ஒரு நாள் நைட் பேட்ரோல் போறாங்க. அப்போ சந்திக்கிற ஒரு சம்பவத்தை ரிப்போர்ட் செய்யாம விட்டுறாங்க. அது ரிப்போர்ட் செய்யாம விட்டுறதுனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறதா இந்த என்டையர் படத்தோட ஸ்டோரி லைன். இந்த கதையை நம்ம மேலோட்டமா சொன்னாலும் இந்த படத்தோட பாசிட்டிவா இந்த கதையோட என்கேஜிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். அதாவது இவங்க பேட்ரோல் போறது பரபர சீனா இருந்தாலும் அவங்க அங்க சந்திக்கிற சம்பவம் அதை ரிப்போர்ட் பண்ணாம விடுறது, அதனால என்ன சந்திக்க போறாங்க, இது வரைக்கும் நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்து பேட்ரோல் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோல வந்து ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனை கொண்டு முடிக்கிறது உண்மையில ஒரு அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். ப்ரெடிக்டபிளான ஒரு செகண்ட் ஹாஃபை கொடுத்தாலும் கிளைமேக்ஸ்ல இவங்க ரிவீல் பண்ண ஒரு ட்விஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு என்கேஜிங்கா எடுத்துட்டு போனாங்களோ, பட் செகண்ட் ஹாஃப்ல நமக்கு யார் வில்லன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படம் வந்து கொஞ்சம் நீண்டு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த வில்லனுக்கு 5-10 மினிட்ஸ் ஸ்டோரி பேக்ட்ராப்ல செட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ரெடிக்டபிள் சீனுக்கு இவ்வளவு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த என்ன பண்ணிருப்பாங்க, கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணிட்டு எதுக்காக அந்த ப்ரெடிக்டபிள் சீனுக்கு இவ்வளவு ஸ்டோரி லைன் வச்சாங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஓடிடில பாக்குறதுக்கு ஒரு நல்ல மூவி தான். அண்ட் இந்த படத்தை நீங்க நம்பி ஃபேமிலியா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.